எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பொருள் வீணாக போகுது அப்படின்னா, ஒரு துணின்னு வச்சுக்கோமே, அந்த துணி வந்து சின்னதாக போயிடுச்சு, இல்லை கிழிஞ்சு போச்சு அப்படின்னா, அதை பல யூஸ்க்கு வந்து நம்ம பேரண்ட்ஸு, நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப சிக்கனமாக இருந்து, அவங்க வந்து லைஃப்பில் வந்து நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப்பை வந்து லீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, அவங்க லைஃப்லேருந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம வீட்டை அரேஞ்ச் பண்ணணும், டெக்கோர் பண்ணணும் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில் தேவைப்பட்டால் பொருட்களை வாங்குறது என்றைக்குமே நல்லது. ஸோ வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே பண்ணும்போது நிறைய வந்து பணத்தை மிச்சம் பண்ணலாம். ஒரு கிளட்டர் ஃப்ரீ லைஃப்பை வாழலாம். அதற்கு நான் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் நிறைய ஐட்டம்ஸு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இல்லை. ஏன்னா இது ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சோம்னா அது ஃபுல்லாக வந்து ஆக்குப்பை பண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஒரு மாதிரி கிளட்டராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. வேறு ஏதாவது ஐட்டம் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளட்டராக தெரிஞ்சுது. அதுக்கு நான் சிம்பிளாக பண்ணது வந்து, குழந்தைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும், சில யூனிஃபார்ம்ஸ்லாம் நம்ம திருப்பி யூஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டை எடுத்து இதுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணி விட்டேன். ஸோ தட் வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. உள்ளே என்ன பொருள் வச்சாலும் வெளியில் வந்து ஒரு ஒரு கிளட்டர் லுக்கு, ஒரு கேயாட்டிக் லுக் எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு நீட்டான அப்பியரன்ஸை கொடுக்கும். ஸோ இதற்கு வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி முயற்சிகளை வந்து ட்ரை பண்ணலாம். வீட்டில் வந்து டிஷர்ட்ஸ் இருக்குது, நீங்கள் இல்லை ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதை வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டாக தெரியணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி டிஷர்ட்ஸு, பழைய டிஷர்ட்ஸு இதெல்லாம் எடுத்து நீங்கள் கவர் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலே, நம்ம ஆர்கனைசரே வாங்கணும்னு தேவையில்லை. ஒரு நீட்டான ஒரு ப்ளசண்ட்டான லுக்கு வந்து எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்மளால் கொண்டு வர முடியும். இந்த டெக்னிக்கை நான் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்னோடய வீட்டில் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு டீபாய் மாதிரி வச்சுருப்போம். அதில் நிறைய கார்டனிங் டூல்ஸு, நிறைய நிக்நாக்ஸ்லாம் வந்து அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்கிறதுனால பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி கிளட்டராகவே தெரியும். இதை ஹைட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணது வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸு. அதை எடுத்து எல்லா நிக்நாக்ஸ், கார்டனிங் ஐட்டம், கார்டனிங் டூல்ஸு எல்லாமே வந்து தனித்தனியாக இருந்ததெல்லாம் வந்து ஒரு ஹோம் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம டீக்ளட்டரிங்கில் ஒரு முக்கியமான ரோலே ஹோம் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளே கொடுத்தோன்னே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு நீட்டாகவும் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நிறையா வந்து இந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட்ஸு இதெல்லாம் வந்து நிறையா வந்து இப்போது சாப்பாடு வாங்குறதுக்கு நிறைய பொருட்கள் வாங்கும்போதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ வீட்டில் அங்கங்கே கிடக்கிற பொருட்களை வந்து இந்த மாதிரி குரூப்பிங் பண்ணி, இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஈஸி டு ஹேண்டில் அப்படின்னு கூட சொல்லலாம் வந்து. இதே கார்ட்போர்ட் பாக்ஸ் டெக்னிக்கை வந்து நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம் போடுறதுக்கு, கிச்சன் கிராசரிஸ் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மெத்தட்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து நிறையா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர்கனைசர், ஷெல்ஃப் ஆர்கனைசர்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் வந்து செலவு பண்ணி வாங்கலை. ஸோ கார்ட்போர்ட் பாக்ஸஸே பின்னாடி வந்து ஒரு ஸ்டெப்பு மாதிரி க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு ஃபீஸிபிளாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மேக்னெட்டிக் பாக்ஸஸ் வந்து நிறைய இதுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. இப்போது வந்து நம்ம ட்ரெஸ் வாங்கினா கொடுக்குறாங்க, சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கினா கொடுக்குறாங்க. அதெல்லாம் நான் தூக்கி போடாமல் இந்த மாதிரி என்னோடய க்ரூமிங் எசென்ஷியல்ஸ் நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பர்ஸில் வைக்கும்போது அது வந்து பவுடர்ஸ்லாம் உடஞ்சி போயிடுது, நிறைய வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸ், ஸ்டர்டியான பாக்ஸ் வந்து மேக்னெட்டிக் இதோடு வர்றதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கீழே வந்து எந்த ஸ்பில்லேஜும் இல்லாமல் நம்மளால் சேஃப்கார்ட் பண்ண முடியுது. அதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உங்களோட சென்டர் டேபிளில் உங்களோட நீட்டான அப்பியரன்ஸாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட ரிமோட் கண்ட்ரோல்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, இதில் இருக்க வந்து டம்ளர் கூட உடஞ்சி போன டம்ளர் தான். அது வந்து நான் தூக்கி போடாமல் அதுலேயும் ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு நீட்டான அப்பியரன்ஸில் இருக்கிற பொருட்களே வச்சு நம்ம வீட்டில் டெக்கரேட்டும் பண்ணலாம், அட் த சேம் டைம் ஆர்கனைஸும் பண்ணலாம். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஷர்ட் வாங்கும்போது கொடுத்தது. அதில் கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் ஒட்டி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ எனக்கு அதுக்கெலாம் நேரமே இல்லை. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கெலாம் வாட் எவர் இஸ் அவைலபிள், எது இருக்குதோ அதை ஆஸ் இட் இஸ் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நேரம் இல்லைனாலும் நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு அவார்டு வாங்கும்போது கொடுத்த பாக்ஸு. அதை வந்து என்னோடய வாட்சஸ்லாம் போடுறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, வீட்டில் பில்லோ கவர்ஸ் நிறையா இருக்கும். சில பில்லோ கவர்ஸ்லாம் வந்து நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாத பெட்ஷீட்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது சீசனல் ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதை இந்த மாதிரி குரூப்பிங் பண்ணி அழகாக வந்து நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கலாம். இது வந்து நான் நிறைய வீடியோஸ்லேயும் நான் காமிச்சிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பெட்ஷீட் வந்து நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா, இத்து போயிடும், சம்டைம்ஸ் கிழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து பெட்டுக்காக யூஸ் பண்ணுவேன். பெட்டை வந்து டைரெக்டாக நம்ம போட்டோன்னா தூசிகள் நிறையா படியும். அதுக்கான கவர் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 ருபீஸ் ஆகுது ஒரு கவர் வாங்குறதுக்கு. அதற்கு இந்த மாதிரி வந்து நமக்கு வேஸ்ட்டாக வச்சுருக்க கவர்ஸையே நீங்கள் வந்து ஒரு டாப்பர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து டாப்பராகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப தூசிகள் புகாமல் வந்து அந்த பெட்டை வந்து ஒரு சுத்தமாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இதே மாதிரி தான் வந்து பில்லோவுக்கும் வந்து நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். பில்லோஸ் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கு வந்து நீங்கள் பில்லோ கவர்ஸுமே யூஸ் பண்ணலாம். பில்லோ கவர்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இதே மாதிரி பில்லோக்கும் நிறைய கவர்ஸ் விற்கிது வந்து அந்த ஸ்பில்லேஜ்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு. அதுவும் வந்து ப்ரிட்டி காஸ்ட்லி. அதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அனதர் மெத்தட் வந்து ஏதாவது துணிகள் வந்து நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃபை வந்து அழகாக கவர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வேணாம். இதற்காக எந்த செலவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு துணியை வந்து நீங்கள் கவர் பண்ணி வச்சிட்டாலே சூப்பராக நீட்டான லுக்கு கிடைக்கும். வீட்டில் வந்து ஸ்கூல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஓவர் சைஸ்டு சாக்ஸு, கிழிஞ்சு போன சாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க. வீட்டில் வந்து முக்கியமான க்ளீனிங் எசென்ஷியலுக்கெலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து வீட்டை வந்து துடைக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, ஒரு ஹேங்கரில் வந்து இந்த மாதிரி மாட்டி வீட்டில் வந்து வேக்யூம் கிளீனர் போகாத இடம், நம்மளோட ப்ரூம் ஸ்டிக் விளக்குமாறு போகாத இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, இதை அழகாக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க வந்து ஒட்டடையாக இருக்கட்டும், தூசிகளாக இருக்கட்டும் அழகாக வெளியில் வந்துடும். ஸோ இதை வந்து நான் நிறைய டைம் நான் வந்து இதை என்னோடய ஷார்ட்ஸில் எல்லாம் போட்டிருப்பேன். ஸோ உங்கள் வீட்டில் சாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை தூக்கி போடாமல், வேஸ்ட் பண்ணாமல் நிறைய க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் அண்ட் த்ரோ டைப் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி பெட்டுக்கு அடியில், சோஃபாக்கு அடியில் வந்து விளக்குமாறு போகாத இடத்துல, நம்மளால் கூட்ட முடியாத இடத்துல, ரீச் பண்ண முடியாத இடத்துல இந்த மாதிரி டெக்னிக்கை வச்சு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம த்ரோ பண்ணிடலாம். ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா, லேடிஸ் வந்து நிறைய ட்ராவல் பண்ணும்போது நாங்களாம் என்னென்னா இந்த சேஃப்டி பின்னை வைக்கிறதுக்கு ஒரு பெரிய வந்து கஷ்டம். வந்து சேஃப்டி பின் இல்லாமல் அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதற்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த மேக்கப்பு, இந்த ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக் இதெல்லாம் தீந்து போச்சுன்னா அதை தூக்கி போடாமல் அதை தீர்ந்ததுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த இருக்கிற ஹோலில் வந்து ஒரு ஹேர் பின்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட சேஃப்டி பின்ஸு, இது எது தேவையான எசென்ஷியல்ஸை நம்ம அது உள்ளே வச்சாலே போதும். ரொம்ப சேஃபாக இருக்கும் அண்ட் ஈஸி டு கேரி, ஈஸி டு ஹேண்டில் ஆல்சோ. இந்த ஒரு சேஃப்டி பின்னுக்காக அலைஞ்ச நாட்கள்லாம் நிறையா வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஆர்கனைசர்ஸ்லாம் இல்லை அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹேண்டியாகவும் ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, நிறைய இடங்களில் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மெத்தட்ஸை. முக்கியமாக வந்து இந்த கண்ணாடி பாட்டில்கள், ஜூஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், வாட்டர் பாட்டில் எல்லாமே கண்ணாடியில் வர ஆரம்பிச்சிருச்சு, கிளாஸ் பாட்டில்ஸு. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்களுக்காக நம்ம ரீபர்பஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த கண்ணாடி பாட்டிலில் ஆயிலு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுற ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து நான் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப க்ளீனாக நம்மளால் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிளாஸ் பாட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் பாட்டில் எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் வந்து எங்கள் வீட்டில் கேர்ள்ஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால நிறையா அந்த ஹேர் ட்ரையர், ஹேர் ஆக்சசரிஸ்லாம் நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது என்னென்னா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வைக்கிறதுக்கு நிறைய இடம் தெரியும். ஏன்னா ஹாட்டாக இருக்கும்போது அதை உடனே வந்து நம்ம ஒரு இடத்துல வைக்க முடியாது. ஸோ அதை அந்தந்த இடத்துல வைக்கிறதுனால ஒரு கிளட்டர் லுக்கை எப்பயுமே வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் ட்ரை பண்ண போது தான் நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் போகும்போது, ப்ரோக்ராம்ஸ் போகும்போதெல்லாம் நிறைய இந்த மாதிரி பேகு சூப்பராக கொடுக்குறாங்க. வந்து நல்ல கிளாத்தில் இருக்கிற பேகு.
அந்த பேக்கை வந்து எடுத்து இந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து சூடாக இருந்தாலும் இதில் வச்சா ஒன்றுமே ஆகாது, உருகவே உருகாது. ஏன்னா வந்து அது கிளாத் பேக்கு. அந்த பேக்கில் வச்சு அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு நியர்பையாக நம்ம வந்து ஹேங் பண்ணி விட்டோம்னா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒரு கிளட்டர் ஆகாமல் அந்த பிளேஸ் வந்து எப்பயுமே ஒரு கிளட்டர் ஃப்ரீ லுக்காக டைடியப்பாக ஒரு க்ளீனாகவும் இருக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன முறைகள்லாம் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி பேக் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லை என் வீட்டில் இந்த மாதிரி பேக்லாம் இல்லை, துணிப்பை தான் இருக்குன்னாலும் பரவாயில்ல, கிளட்டர் ஆகாமல் இந்த மாதிரி முறைகளெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக பின்பற்றலாம். ஹோப் இந்த ஐடியாஸ் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெளியில் உடனே ஆர்கனைசர் பார்க்காம இந்த மாதிரி நம்மளை சுற்றி என்ன ஐட்டம்ஸ் இருக்குது அதை ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக எப்படி நம்ம வந்து ஒரு அழகாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் ஹாப்பி ஹோம் மேக்கிங் அண்ட் ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீவா. தேங்க்யூ.